அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த பயிற்சி மையத்தின் உரிமையாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சக மாணவர்கள் அங்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும், உடனடியாக தீர்வு காண வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து சக மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து விளக்கமளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சக மாணவர்கள் கோரிக்கையினை முன்வைத்தார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே உரிமையாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அந்த 3 பேருக்கும் இந்த வழக்கிற்கும் இப்ப தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கும் அந்த 5 பேருக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? யார் அவர்கள்? என்ன விவரம் சொல்லுங்க. அதான் டெல்லி IAS பயிற்சி மையத்துக்குள் வெள்ள நீர் புகுந்ததில் 3 மாணவர்கள் மேலும் 5 பேரை டெல்லி காவல்துறை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை அன்று பயிற்சி மைய கட்டட உரிமையாளர் அபிஷேக் குப்தா மற்றும் பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் தேஷ்பால் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொண்ட டெல்லி காவல்துறை இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரை மேலும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், அதாவது பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த கீழ்த்தளத்தை பொறுத்த வரைக்கும் நூலகம் இயங்கிட்டு இருந்தது. அந்த நூலகத்துடைய பராமரிப்பாளர் மற்றும் அது தொடர்புடைய நபர்கள் தான் தற்போது இந்த 5 பேர் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனத்தை தவறுதலாக இயக்கி அந்த பயிற்சி மைய கட்டடத்துடைய கதவு மேலும் அந்த விளநீர் உள்ள புகுந்தும் போது கதவு உடைக்கப்பட்டதாகவும் அதனை தவறுதலாக இயக்கிய வாகன ஓட்டுநரும் தற்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனால்தான் அவர்களை மேலும் வெளியே மீட்கக்கூடிய அந்த முயற்சிகள் தொய்வடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 5 பேர் தற்போது மேலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்தவரை 24 மணி நேரத்தையும் கடந்து இந்த வழக்கு தொடர்பான பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் இருக்க FIR வெளியிடணும், வெளிப்படை தன்மையுடன் காவல்துறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மாணவர்கள் 2வது நாளாகவும் தன்னுடைய போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.